என்னுடைய 100வது படம். ஓ, 100வது படம். ஓகே ஓகே. அதில் ஒரு கரகாட்ட பெண். ஸோ அதுதான் என்னுடைய இன்ட்ரொடக்ஷன். ஓ சரி. ரொம்ப பிரமாதமான ஒரு டான்ஸ். அது ஒன்லி மியூசிக் தான், இது கிடையாது, பாட்டு கிடையாது. ஓகே. அந்த 100வது படத்தை பற்றி சொல்லுங்க மேம். என்னுடைய முதல் படம் 100வது படம் கேஎஸ்ஜி அவர்களுடையது தான். ஓ சரி. 100வது படமும் அவர் தான் இயக்கினது. அது ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர். நான் பண்ண அத்தனை படங்கள்லேயும் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கதையை ரொம்ப பிரமாதமாக அமைச்சார். அது வந்து அந்த செந்தமிழ் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு அந்த ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்டில் கிடச்சிது. ஸோ எப்படி ஒரு தாசி மகள் வந்து திருமகளாகி அவள் வந்து அந்த நாட்டை ஆழ்ந்து, அதுக்கப்புறம் அந்த ஹீரோ வந்து ஹீரோயினை நேசிப்பார், ஆனால் ஃபாதர் வந்து அடாப்ட் பண்ணிடுவார். ஸோ அதனால் ஹீரோவுக்கு சிஸ்டராக போயிடுவேன் நான். சரி சரி. அந்த ஆத்திரம் அவருக்கு. அதை எப்படி நான் டேக்கிள் பண்ணுவேன், எப்படி அந்த நாட்டை ஆழ்வேன், மகாராணியாக நான் எப்படி வந்தேன், கடைசியாக அந்த கேரக்டர் எப்படி சிம்பத்தட்டிக்காக போச்சுங்கிறது ரொம்ப பிரமாதமாக டயலாக்ஸை போட்டு ரொம்ப 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 பிரமாதமாக எடுத்திருந்தார். அந்த காலத்திலேயே வந்து ஒரு கதை, ஒரு லவர் வந்து சகோதரனாக ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு தீமை இன்டைரக்டாக கொண்டு வந்தார்.